ஆவிக்குரிய விதத்தில் செத்து போனவர்களாக இருக்காங்க. ஆண்டவர் இருக்காரு தெரியல, ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறாரு, ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு, ஆண்டவர் நல்லவர். ஆனால் இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியல. கண்ணு தெரியாதவனு கொண்டு போய் ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டனில் விட்டா மாதிரி. பொட்டானிக்கல் கார்டன் நடந்து என்ன பிரயோஜனம், அவனுக்கு ஒன்றும் தெரியலையே. அது மாதிரி நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர், ஆனால் அவங்களுக்கு அது பார்வைக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. அவங்கள்ட்ட நீங்கள் 1000 சொல்லலாம்னுவாங்க, ஒன்றும் தெரியல. நீங்கள் கோயிலே கூட்டு வந்து உட்கார வச்சுக்கலாம், என்னப்பா என்ன நடந்துன்னு கொண்டு வழங்கலன்னுவாங்க முடிஞ்ச பிறகு, ஏன்னா தெரியல. விசுவாசிகளும் சில நேரத்தில் அப்படி அந்த லெவலில் இருக்கிறாங்க. சத்தியத்தை அறியாத விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த தூங்குற ஆள் மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல. எவன் வந்தான், எவன் தூக்கிட்டு போனான், எவன் அள்ளிட்டு போனான், என்ன ஒன்றும் தெரியாது. ஆண்டவருடைய அவர் நல்லவர் என்பதையும், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்கள், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அது என்னத்தை பண்ண, எனக்கு இந்த ஆளுக்கு என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு என்ன பண்ணிச்சு, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஒன்றும் தெரியாது. அதனால் தூக்கத்தில் இருக்கிற ஆள் மாதிரி அவங்க இருக்கிறாங்க. சொல்கிறாரு, எந்திரின்றார் உன் தூக்கத்திலேருந்து, செத்த நிலையிலேருந்து எந்திரி, சத்தியத்தை அறிந்து கொள், கிறிஸ்து வெளிச்சத்தை தருவார்ன்றார். இந்த வெளிச்சத்தை தர்றது என்ன எப்படின்னா, அந்த பூக்கள் பாருங்கள் இப்படியே ஒரு மாதிரி குறுகி இப்படி இருக்கும், மூடிக்கிட்டு இருக்கும். சூரிய ஒளி பட்ட உடனே பாருங்கள் அந்த பூக்குள்ள அவ்வளோ பெரிய மாற்றம். மூடிட்டு இருந்த பூ அப்படியே மலர ஆரம்பிக்கிறது, என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கிறது, பெருசாக ஆரம்பிக்கிறது, அழகு கூடுது. சூரிய ஒளி வந்து வீசுகிற உடனே அந்த அழகு வித்தியாசமாயிடுது, சைஸே வித்தியாசமாயிடுது, எல்லாமே வித்தியாசமாயிடுது அதை பற்றி. அப்போ கர்த்தருடைய சத்தியத்துக்கு ஒரு மனுஷன் இருதயத்தை திறக்கும் போது அப்படிதான் ஆகுது பாருங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சத்தியத்துக்கு திறப்பு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வருது, இருதயத்துக்குள்ள வந்து வேலை செய்யும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு, இந்த பூ மேலே சூரிய ஒளி பட்டா மாதிரி மலர ஆரம்பிக்கிறீர்கள். இங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போக ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் எனக்கு இருக்குதுன்ற நம்பிக்கையோடு போக ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா வெளிச்சம் கர்த்தர் தந்திருக்கிறார், இருதயத்தை திறந்துருக்கிறீங்க. ஒரு தேவையோடு வர்றீங்க, இருதயத்தை திறக்கிறீங்க, வெளிச்சம் வீசின உடனே ஒரு பெரிய மாற்றம், இருள் நிறைஞ்ச அந்த உலகத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் வீசுகிறது, எல்லா காரியங்களும் மாற்றி அமைக்கிறது.